வணக்கம் நண்பர்களே. இந்த உலகம் மிகவும் பழமையானது. ஆனால் இங்குள்ள மனிதர்களின் மனநிலை இன்றும் மாறவில்லை. வரலாற்றில் பல பேரரசுகள் தோன்றின, அழிந்தன. ஆனால் 2000 ஆண்டுகளைக் கடந்தும் அழியாமல் இருக்கும் ஒரு பெயர் ஆச்சாரிய சாணக்கியர். ஒரு சாதாரண குடிமகனை இந்தியாவின் பேரரசராக மாற்றிய மாபெரும் ராஜதந்திரி அவர். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நீங்கள் வெல்ல வேண்டுமானால் சாணக்கியரின் இந்த தந்திரங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் தத்துவமல்ல, இது நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. முதலாவதாக, உங்கள் பலவீனத்தை ஒருபோதும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சாணக்கியர் கூறுகிறார், பாம்புக்கு விஷம் இல்லாவிட்டாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாது. சீறுவதுதானது தன்னை தற்காத்துக் கொள்ளும் வழி. அதேபோல் உங்களுக்கு திறமை குறைவாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதீர்கள். உங்கள் பலவீனம் மற்றவர்களுக்குத் தெரிந்தால் அவர்கள் உங்களை எளிதாக வீழ்த்தி விடுவார்கள். எப்போதும் உங்களை பலமானவராக காட்டிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உண்மையான நண்பன் யார் என்பதை ஆபத்து காலத்தில்தான் கண்டறிய முடியும். விபத்து, பஞ்சம், போர், ராஜசபை மற்றும் சுடுகாடு, இந்த 5 இடங்களில் யார் உங்களுடன் நிற்கிறாரோ அவரே உண்மையான நண்பன். நல்ல நேரத்தில் உங்களுடன் இருப்பவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் கெட்ட நேரத்தில் உங்கள் நிழலாக நிற்பவரை மட்டும் நம்புங்கள். தவறான நட்பு ஒரு கூர்மையான கத்தியை போன்றது. அது எப்போதும் உங்களை குத்தும் என்று சொல்ல முடியாது. மூன்றாவதாக, எப்போதும் முட்டாள்களுடன் விவாதிக்காதீர்கள். சாணக்கியரின் எச்சரிக்கை இது. ஒரு முட்டாளுடன் விவாதிப்பது ஒரு கல்லை தண்ணீரில் எறிந்து அதிலிருந்து எழும் அலையை எண்ணுவதை போன்றது. அது நேர விரயம் மட்டுமே. முட்டாள்களுக்கு உண்மையை விட தாங்கள் அறியாமையை நிலைநிறுத்துவதில்தான் ஆர்வம் அதிகம். அவர்களின் மட்டத்திற்கு இறங்கிச் செல்லாதீர்கள். அதற்கு பதிலாக மௌனமாக இருப்பதே சிறந்தது. உங்கள் மௌனம் அவர்களை யோசிக்க வைக்கும். நான்காவதாக, உங்கள் வருங்கால திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே சொல்லாதீர்கள். உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பது உங்கள் எதிரிக்கு மட்டுமல்ல, உங்கள் நண்பனுக்கும் தெரியக்கூடாது. திட்டம் நிறைவேறும் வரை அது உங்கள் மனதில் மட்டுமே பூட்டி இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் உங்கள் பாதையில் தடைகளை உருவாக்கலாம். செயல் முடிந்த பிறகு உலகம் அதை பார்க்கட்டும். ஐந்தாவதாக, கல்வியே ஒருவரின் மிகப்பெரிய ஆயுதம். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு படித்த நபர் அரசனைக் காட்டிலும் மதிக்கப்படுகிறார். கல்வி ஒருவரை எங்கும் எப்போதும் காப்பாற்றும். அறிவை தேடி ஓடுங்கள். திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். செல்வம் அழியலாம், ஆனால் கல்வி ஒருபோதும் அழியாது. கடைசியாக, இந்த உலகத்தில் மதிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் சில தந்திரங்களை கையாளத்தான் வேண்டும். நேரடி வழி எப்போதும் வெற்றியைத் தராது. சாணக்கியரின் கூற்றுப்படி, மிகவும் நேர்மையான மரம்தான் காட்டில் முதலில் வெட்டப்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் கொள்கைகளை மாற்றிக் கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் இலக்கை மாற்றாதீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் ஒரு கையில் அறிவையும் மறுகையில் சாணக்கிய தந்திரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தந்திரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல நான் ஒரு ராஜதந்திரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வெற்றியாளனா மாறுவோம், வரலாற்றில் இடம் பிடிப்போம். நன்றி, வணக்கம்.